run to where no one knows. We'll never grow. Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் RS200 தான். BS4லேருந்து BS6 அப்டேட் பண்ணும்போது பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. நமக்கு பெரிய அப்டேட்ஸ் எதுவும் வரல. பார்த்தீங்கன்னா இன்ஜின்லையும் சரி, அதோட பவர் அண்ட் டார்க்லையும் சரி, அது மாதிரி டிசைனில் எல்லாமே BS4ல் என்ன இருந்தால் அதே தான் BS6லையும் இருக்குது. பெருசாக எல்லா வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நமக்கு BS6க்கு எல்லா வண்டியிலையும் வரது மாதிரி கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வருது. அது BS6 நார்ம்ஸ். இதோட என்ஜின் பார்க்கும்போது 199.5cc என்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அண்ட் டார்க்கை பார்க்கும்போது இதோட பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24.5 PS பவர் வந்து 9750 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்க்கும்போது 18.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா 8000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மாதிரி லிக்விட் கூல் என்ஜின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டயர்ஸை பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100/80 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ், அதுவும் MRF-ஓட டயர் கொடுத்துருக்காங்க. ரேர் டயர் பார்க்கும்போது 130/70 டயர் கொடுத்துருக்காங்க. அதுவும் MRF-ஓட தான் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பிரேக்கை பற்றி பார்க்கும்போது இந்த வண்டி டியூவல் சேனல் ABS-ஓட வருது. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் பார்க்கும்போது 300 mm வருது. ரேர் டிஸ்கோட சைஸ் பார்க்கும்போது 230 mm கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் நமக்கு பார்க்கும்போது பாதி வந்து அனலாக், பாதி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அந்த டிஜிட்டல் மீட்டர் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கும்போது சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வருது. அப்புறம் ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஓடோமீட்டர், அப்புறம் கிளாக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் கொடுத்துருக்காங்க, ஹை பீம் லைட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேட்டரி வார்னிங், அப்புறம் ஹீட் இண்டிகேட்டர், அப்புறம் வந்து பஜாஜோட லோகோ, இதெல்லாம் தான் வருது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். நமக்கு வந்து BS4ல் என்ன இருந்ததோ அதுதான் BS6லையும் வருது. பெருசாக பெரிய அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. அப்புறம் வந்து ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சுவிச்சஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான சுவிச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக் லைட்ஸோட வருது. எல்லா பல்சர்லையும் வரது மாதிரி பேக் லைட்ஸோட தான் இந்த வண்டியும் சுவிச்சஸ் வருது. இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்க்கும்போது 810 mm கொடுத்துருக்காங்க. நான் வந்து 5.5 feet என்னோட 2 காலுமே கீழே வைக்கிறது மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 157 mm கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ரோட்லலாம் வந்து ஹம் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணி போகலாம். அந்த மாதிரி தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்க்கும்போது நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க, பின்னாடி மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஹெட்லாம்ப் செட்டை பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து 2 வந்து ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி LED DRLs கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதோட இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த வாட்டி ஃபுல்லாகவே LED லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 km சொல்லியிருக்காங்க. நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 to 35 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வண்டியிலேருந்து. டெயில் லேம்ப் டிசைனை பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபுல்லாகவே LED யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான டெயில் லேம்ப் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல விசிபிலிட்டியான ஒரு டெயில் லேம்ப் டிசைன். நமக்கு வந்து தூரத்துலேருந்து வண்டியை பார்க்கும்போது தெரியும் அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான டெயில் லேம்ப் டிசைன் கொடுத்துருக்காங்க. வண்டியில் உட்கார போகிறோம், பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸாஸ்ட் நோட்டெல்லாம் சூப்பராக இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. நல்லா ரிஃபைண்டா இருக்கு. BS6 மாத்தும்போது எல்லா வண்டியுமே கொஞ்சம் ரிஃபைண்டா தான் இருக்கு. அது மாதிரி தான் இந்த வண்டி கொஞ்சம் ரிஃபைண்டா இருக்கு. நமக்கு இனிஷியல் பிக்கப் எல்லாம் நல்லா இருக்கு. வாவ், எக்ஸாஸ்ட் நோட் சூப்பரா இருக்கு. நமக்கு அந்த நோட் நமக்கு ஃபீல் ஆகுது ஓட்டும் போது. அப்புறம் இன்ஜின் எல்லாம் நல்லா ரிஃபைண்டா தான் இருக்கு. எக்ஸாஸ்ட் நோட் வேற லெவல்ல இருக்குது. இப்போ வந்து 6 கியர்ல போயிட்டு இருக்கேன். 61 RPM பாத்தீங்கன்னா நமக்கு 4000 தான். 4500 5000 RPMல போயிட்டு இருக்கேன். ரொம்ப ரிஃபைண்டா இருக்கு. வைப்ரேஷன்லாம் இன்னும் ஃபீல் ஆகலாம். ஆனா வந்து சின்னதா ஒரு பஸ் இருக்கு ஃபுட் ரெஸ்ட்லயும், அப்புறம் வந்து டேங்க் பக்கத்துலயும் கொஞ்சம் சின்ன ஒரு பஸ் இருக்கு. வைப்ரேஷன் இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஹேண்டில் பார்லாம் நல்லா எந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகல. ஹேண்டில் பார்ல பாத்தீங்கன்னா 5th கியர்ல போயிட்டு இருக்கேன். 66 வேற லெவல்ல இருக்கு வண்டி. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5000 RPM மேல போகும்போது தான் வண்டியோட நேச்சுரல், வண்டியோட இது பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியுது. அது வரைக்கும் வண்டி நல்லா சைலண்டா தான் போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா 6 கியர் 85 இதுக்கு மேல இங்க போக முடியாது. நான் போயிட்டு இருக்கேன். வாவ்,
பிரேக்கிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு, ஓட்டும் போது நல்லா ஃபீல் ஆகுது நமக்கு. சஸ்பென்ஷனும் அந்த அளவுக்கு ஹார்டாலாம் தெரியல. வண்டியோட நேச்சுரல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5000 RPM மேல தான் ஃபீல் ஆகும் எல்லா கியர்லுமே. அது வரைக்கும் நமக்கு வந்து நார்மலா ஒரு பல்சர் 150 ஓட்டுறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும்னா 5000 RPM மேல 6000 7000 பார்த்தீங்கன்னா. உங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்கறான்னு தெரியல. நான் வந்து இப்போ 6 கியர் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கு, நல்லா ரிஃபைண்டா இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து 6 கியர்ல போயிட்டு இருக்கேன். RPM 81 6 கியர். கார்னரிங் கேப்பபிலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. நமக்கு வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு கார்னர் போகும்போது. இப்போ வந்து 6 கியர்ல தான் போயிட்டு இருக்கேன். 7000 RPM 79 கிலோமீட்டர். இதுக்கு மேல அந்த ஸ்பீட் போக முடியாது. பாத்தீங்கன்னா இப்ப 6 கியர்ல எவ்வளவு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5000 RPM கீழே போயிட்டு இருக்கோம். வண்டி வந்து நார்மலான ஒரு 150 வண்டி ஓட்டுறது மாதிரி தான் இருக்கு. அம்பு வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. பின்னாடி கூட ஆள் இருக்கு, கீழெல்லாம் எதுவும் தட்டல. பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 RPM மேலதான் வண்டியோட நேச்சுரல் உங்களுக்கு தெரிய வருது. 4th கியர் பாத்தீங்கன்னா 61, 5th கியர் 70 72, 6th கியர் 80+, 5th கியர் நமக்கு 100 ரீச் ஆகலாம். நான் இந்த ரோட்ல இப்படி ஓட்ட முடியாது. 6th கியர்ல போயிட்டு இருக்கேன். 7000 RPM. ஒரு சின்ன பஸ் இருக்கு, ஹேண்டில் பார், அப்புறம் ஃபுட் ரெஸ்ட், அப்புறம் வந்து இந்த டேங்க், ரெண்டுக்கு 3 இடத்துலயும் சின்ன ஒரு பஸ் இருக்கு. வைப்ரேஷனா பெருசாலாம் ஒண்ணும் தெரியல. அப்புறம் வந்து BS4ல இருந்து BS6 மாத்தும் போது நமக்கு பவர் அண்ட் டார்க்ல வந்து எந்த வித்தியாசம் கொண்டு வரல. BS4ல எந்த மாடல் BS4ல என்ன பவர் அண்ட் டார்க் இருந்தோ அதே பவர் அண்ட் டார்க் தான் கொண்டு வந்திருக்காங்க நமக்கு வந்து BS6 அப்டேட் பண்ணும்போது. அப்புறம் வந்து இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கு, நல்லா ரிஃபைண்டா இருக்கு. கியர் பாக்ஸ் நல்ல லைட்டா தான் இருக்கு, நமக்கு அந்த அளவுக்கு ஹார்டாலாம் ஒன்றும் இல்லை. கிளச் கூட நல்லா லைட்டா தான் இருக்கு. அப்புறம் எல்லா கியர்லயும் அதுக்கான பவர் இருக்கு. வண்டிக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா 150cc வண்டியை ஓட்டுறது மாதிரி இல்ல, ஒரு எல்லா கியர்லயும் நமக்கு வந்து அதுக்கான பவர் இருக்கு. அப்ப 6 கியர்ல போயிட்டு இருக்கேன். டாப் கியர்ல பாத்தீங்கன்னா 51 தான் போயிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா வண்டி வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. அந்த அக்ரெசிவ் நேச்சுரல்ல நம்ம ஒரு 5000 6000 RPM மேல போகும்போது வண்டி அதோட அக்ரெசிவ் நேச்சுரல்ல மாறுது. அப்புறம் சீட் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாலாம் இல்ல, நம்ம ஏதோ பெஞ்ச்ல உட்கார்றது மாதிரி இருக்கு. சீட் வந்து அந்த அளவுக்கு குஷன் இல்லாம தான் இருக்கு, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. பின்னாடி ஒரு ஆள் கூட உட்கார்ந்து நமக்கு அசைறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூ எல்லாம் எனக்கு இது வரைக்கும் ஃபீல் ஆகல, பெருசாலாம் எதுவும் தெரியல. இப்போ 3rd கியர்ல போயிட்டு இருக்கேன். டர்னிங் ரேடியஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. 4, 5th, பாத்தீங்கன்னா 6 கியர் 63. சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது. இந்த ரோட பொறுத்த வரைக்கும் ஹம்பு மாதிரி தான் தெரியுது. ஆனா வந்து சஸ்பென்ஷன் வந்து நமக்கு பின்னாடி ஆள் இருக்கு, இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஹார்டா ஃபீல் ஆகல. ஆனா நல்லா சாஃப்ட்னு சொல்ல முடியாது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்க ஒரு 100cc வண்டியெல்லாம் ஓட்டி அதுக்கப்புறம் எடுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து வண்டி வந்து லோ RPMல வந்து லோ RPMல வந்து நமக்கு வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்றது மாதிரி தான் இருக்கு. ஒரு 5000 RPM மேல போகும்போது வண்டியோட நேச்சரே மாறுது. சிக்ஸ் கியர் தான் நான் இப்போ டெஸ்ட் பண்றேன், பாப்பா நமக்கு என்ஜின் எப்படி போகுது. பாத்தீங்கன்னா பிலோ 4000 RPM 6th கியர்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு எந்த வைப்ரேஷனுமே எந்த இஷ்யூவும் இல்லை, நல்லா தான் இருக்கு ஓட்டுறதுக்கு. நமக்கு ஒரு வீக்கெண்டுக்கு எடுத்துட்டு போகலாம், அப்புறம் டெய்லி யூசேஜுக்கும் பத்தின வண்டி. ஏன்னு இதோட நேச்சர் அப்படி இருக்கு. நமக்கு ஒரு 5000 RPM மேல வண்டி வந்து அக்ரெசிவா மாறுது. அதுக்கு கீழே பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லாராலையும் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த வண்டி.
ரைடிங் போஸ்டர் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு அக்ரெசிவான ஒரு ரைடிங் போஸ்டர் இல்லை, அது மாதிரி ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டர் இல்லை, அதுக்கு இடைப்பட்ட ஒரு ரைடிங் போஸ்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு டூரிங் போனா கூட நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு விஷயம் கிடையாது. ஆனா சீட் மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தோம். கொஞ்சம் கூட குஷன் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம்னா நமக்கு ஆல்ரெடி உட்காந்து போறது மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட பிரைசிங் பத்தி பார்க்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா 1,40,49,000 சம்திங் வரும். அதோட ஆண்ட்ராய்ட் பிரைஸ் பத்தி கேட்கணும்னா நீங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மிரர்ஸ் பத்தி நல்ல விசிபிலிட்டியான ஒரு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரொம்ப ஸ்பீடா போனா கூட காத்துலாம் அந்த அளவுக்கு மடிஞ்சு லைக் காத்துலாம் ஃபோல்ட் ஆனது மாதிரி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மிரர். அப்புறம் வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல சுத்தி பாத்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, இது கூட நல்லா தான் இருக்கு. இதான் அந்த பைக்கை பத்தின என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், எஃபி பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் பண்றேன். அது மாதிரி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது மாதிரி பெல் ஐக்கான அழுத்திக்கோங்க. இப்போ இந்த வண்டி எனக்கு வந்து ரிவ்யூ பண்ண கொடுத்தது ஏதன் பஜாஜ் நாகர்கோவில். அவங்களோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பைக்கை பத்தின ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுனா கண்டிப்பா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க.